காலபுருஷத்தின் முதல் நாள் இல்லையா? அப்ப எல்லாரும் அட்டென்டிவா இருக்கக்கூடிய இடம். இப்ப இந்த இடத்துல பாரும் புவனமும், அப்ப எல்லாம் உலகமே ஓகே. என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். பாரும் புவனமும் கனகமும் செய்யும் அப்படின்னு சொல்றாரு அபிராமந்தாதித்யர். ம். 68வது பாட்டு. ஆ. இத சொல்லும்போது என்ன, இந்த பாட்டு 68வது பாட்ட சொல்லும்போது அனைத்து விதமான செல்வ பலங்களையும் ம். நீங்க என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்க ரூல். ஓகே. அப்ப எப்படி குடுக்குறாங்க? எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. இவங்க ம். தனித்தனியா போய் பார்க்க வேண்டியதில்ல. இவருக்காக அந்த மினிஸ்டர் போய் பார்த்து வரேன். இந்த எல்லா மினிஸ்டர், ராஜா எல்லாரும் யாரெல்லாம் கையெழுத்து போடணும் எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும்? வில் ம். கெட் எவ்ரிதிங் டன். அதுதான் அந்த மகுடேஸ்வரர். அதனால தான் நெறைய அது பரிகார ஸ்தலமா உட்கார்ந்து எல்லாரும் நெறைய பரிகாரம் பண்ணிட்டு கண்டிப்பா இருப்பாங்க. நெறைய ஹோமங்கள் அதெல்லாம் நல்லா நடக்கும். இந்த மேஷ ராசிக்காரர் எனக்கு என்ன வேணுங்கிறது போய் கேட்கணும். அங்க போய் கேட்டாலும். ஓகே. அர்ச்சனை பண்ணாலே போதும். சுவாமி கிட்ட போய் நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு, எல்லா சன்னதிக்குமே நல்லா அர்ச்சனை சமிருத்தியா பண்ணி, சுவாமிகிட்ட வேண்டிட்டு வந்தாலே போதும். என்ன, ஓகே. இதுவே இவங்களுடைய பெர்மனன்ட் சொல்யூஷனா மாத்தி குடுத்துரும். ஓ. எனக்கு செல்வம் இதெல்லாம் வந்துரும் அப்படின்னு இருக்கு. இந்த பாடலையும், இந்த 68வது பாடலையும் இவங்க உரு பண்ணிக்கணும். நல்லா மனசுல ம். போட்டுட்டு, இதுவும் அந்த வடிவுடை நாயகியே தன்னை ஓகே. தாயா எடுத்துக்கணும். மனசுல அவள புடிச்சுக்கணும். ஏன்னா, அம்மா ரெக்கமெண்ட் பண்ணா எல்லாம் கிடைச்சிரும். கண்டிப்பா. இதுதான் நார்மலா அம்மா ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட போய் ரெக்கமெண்டேஷன் கேட்டு வந்தா, மேஷராசிக்காரர்களுக்கு டெஃபினட்டா கேட்டது கிடைப்பதற்கான வழிகளை இந்த பரிகாரம் பண்ணிவிடும்.